ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் உங்கள் ஆர்வி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக நிறையா ரெட்மி ஃபோன் யூசர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற ரெட்மி ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணாத நிறைய ஆப்ஸ், சிஸ்டம் ஆப்ஸுங்கிற பேரில் நம்ம ஃபோனில் இருந்துக்கிட்டு நம்ம உசுரை போட்டு வாங்கும். எப்படின்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸை புஷ் பண்ணுறது, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், நமக்கு சஜஷன் காட்டுறது, தேவையில்லாத நேரத்தில் ஆட்ஸை டிஸ்பிளே பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளை கடுப்பேற்றுற பல விஷயங்களை நம்ம சிஸ்டம் ஆப்ஸ் தான் கரெக்டாக பார்க்கும். பட் இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக சில நேரம் நோட்டிஃபிகேஷன்ஸை டிசேபிள் பண்ணியிருப்போம். ஏன் ஒரு படி மேலே போய் ஆப்பையே கூட டிசேபிள் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா ரிசீவ் ரெக்கமெண்டேஷன்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். பட் இது எல்லாத்தையுமே பண்ணால் கூட அந்த ஆப்ஸ் குப்பை மாதிரி நம்ம ஃபோனில் தான் கிடக்கும். அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை நம்மளால் பண்ண முடியாது. இல்லை ஒருவேளை அதை அன்இன்ஸ்டால் பண்ணலாமா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன தாண்டா சொல்ல வர, இப்போ நம்மளால் அந்த சிஸ்டம் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் இந்த 3 ஃபைல்ஸ். இந்த 3 ஃபைல்ஸில் முக்கியமான ஃபைல்ஸ் எதுனா இதுதான். அதாவது Xiaomi ADB ஃபாஸ்ட்புட் டூல்ஸ். இந்த டூலை வச்சு தான் நம்ம சிஸ்டம் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த மிச்ச 2 டூல்ஸ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ADB டிரைவர்ஸ் எதுக்குன்னா, இந்த Xiaomi டூல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ADB டிரைவர்ஸ் நம்ம சிஸ்டத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் இந்த ADB செட்டப். அதுக்கப்புறம் இந்த Xiaomi டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இது நார்மலாக EXE ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகாது. இது ஒரு ஜார் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். நார்மலாக நம்ம சிஸ்டமில் இந்த ஜார் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓப்பன் JDK அப்படின்ற ஒரு செட்டப். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த டூலே உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இந்த 3 டூலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3ஐயும் எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறது அப்படின்னு இனிமேல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ADB டிரைவர்ஸை தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிம்பிளாக அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு இதில் கேட்குறது என்ன, do you want to install ADB அண்ட் ஃபாஸ்ட்புட், இந்த மாதிரி தான் நிறைய கேள்வி கேட்கும். அது கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒய்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். அவ்வளோதான். ADB செட்டப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரெண்டாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது என்னென்னா ஓப்பன் JDK அப்படின்ற ஒரு செட்டப்பு தான். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் சிம்பிளாக அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். இப்போ நான் இதை கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா நான் அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இந்த டூல் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் USB டீபக்கிங்கை கம்பல்சரியாக ஆன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதை ஆன் பண்ணால் தான் இந்த ஹோல் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனில் எப்படி USB டீபக்கிங்கை ஆன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் அபவுட் ஃபோன், தென் MIUI வெர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை 7 தடவை டேப் பண்ணணும். ஸோ இதை 7 தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் டெவலப்பர் நவ் அப்படின்னு கீழே இந்த இடத்துல வரும். பட் எனக்கு இது நோ நீட், யூ ஆர் ஆல்ரெடி டெவலப்பர் அப்படின்னு வருது. ஏன்னா நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா பேக் வந்துடும். அப்படின்னா கீழே அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா இங்கே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு புதுசாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா USB டீபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம USB டீபக்கிங்கை ஆன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சிஸ்டத்தில் தான் என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனில் USB டீபக்கிங்கை ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணணும். Xiaomi ADB ஃபாஸ்ட்புட் டூல்ஸ். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆனோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்குள்ள எரர் யுவர் டிவைஸஸ் cannot be loaded அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட USB கேபிளை வச்சு உங்கள் ஃபோனையும் உங்கள் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, என் ஃபோனில் கனெக்ட் பண்ண உடனே இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என் ஃபோனில் உள்ள ஆப் எல்லாமே இது டிஸ்பிளே பண்ணுது, சிஸ்டம் ஆப்ஸ் உட்பட. ஓகே, இப்போ இதில் உள்ள எல்லாத்தையுமே உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் நீங்கள் சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர், கால்குலேட்டர், கேலண்டர், கிளீனர், காம்பஸ், இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ரௌசர் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை டிக் கொடுத்து கீழே அன்இன்ஸ்டால்ன்ற டேபை கிளிக் பண்ண அப்படின்னா ஆர் யூ ஷுர் வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். இதை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இங்கே சைடில் காமிச்சோம் ரிசல்ட் சக்ஸஸ். அதாவது இப்போ நம்ம ப்ரௌசரை நம்ம சிஸ்டம்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபோனில் உங்களுக்கு என்னென்ன ஆப்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் டிக் கொடுத்து அன்இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் உங்கள் ஃபோனில் உள்ள சிஸ்டம் ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் சில இன்டர்னல் செட்டிங்ஸையும் உங்களால் இதில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எம்எஸ்ஏ, பேக்கேஜ் இன்ஸ்டாலர், நெட்ஃப்ளிக்ஸ் பார்ட்னர், நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்டிவேஷன், இந்த மாதிரி சில விஷயங்களும் இதில் காட்டுது. இதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை இதை நீங்கள் தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா கூட உங்கள் ஃபோன் அன்ஸ்டேபிள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, உங்கள் ஃபோனில் ஆப் மாதிரி டிஸ்பிளே ஆகிற சில விஷயங்களை மட்டும் இங்கே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறது சேஃப். உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இதில் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் அடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. எல்லாருக்கும் இப்போ சில கேள்விகள் இருக்கும். அது என்னென்னா, இப்போ நம்ம இதை பண்ணுறதுனால ஃபோனில் வாரண்ட்டி பிரேக் ஆகுமா? அப்படி ஆகாது. இந்த செட்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்லி சேஃப் தான். இதனால் நம்ம ஃபோனோட வாரண்ட்டி கண்டிப்பாக பிரேக் ஆகாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.